கடைக்கு எப்பயுமே காய்கறிலாம் வாங்கும்போது, பப்ஸ்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வாங்கும்போது, எப்பயுமே எனக்கு என் மாமியார் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. இந்த இஞ்சி, லெமனு, அதுக்கப்புறமா மாங்காய், அது மாரி கொஞ்சம் கூரா தான் வாங்குவாங்க. ஸோ, அதனால எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ, அதனால எனக்கு நான் வெளிய வாங்கணும் அப்படின்றது நான் கடைக்கு போனாலும் சம்டைம்ஸ் அத மறந்துட்டு வந்தாலுமே எனக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியாது. ஏன்னா இவங்க வாங்கிட்டு வந்து குடுத்துர்றாங்க அப்படின்றதுனால. லெமனு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாலாம் தேவைக்கு அதிகமாவே வாங்குவாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து குடுப்பாங்க அவங்க வாங்கும்போது. ஏன்னா அவங்க கோயம்பேட்ல தான் வாங்குவாங்க அப்படின்றதுனால, அடிக்கடி எனக்கு எடுத்துகிட்டு வந்து குடுத்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கும் அப்படிதான் எடுத்துகிட்டு வந்து குடுத்துட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி டப்பால போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். லெமன் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால ஊறுகாய் போட்டுறலாமா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் டப்பால போட்டு வச்சுருந்தேன். ஊறுகாய்க்கு எல்லாமே தனியாக ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான ஜாடி வேணும். என்கிட்ட அவ்வளோ பெரிய ஜாடி இல்ல. ஸோ அத வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்போ அத வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா வாஷ் பண்ணி லெமன வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். பச்சை மிளகாய் மட்டும் நல்லா காம்பு கிள்ளி அத வாஷ் பண்ணிவிட்டு அது வெளியே தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணி ரொம்ப அதில இருக்குது. தண்ணிலாம் வடிச்சுட்டு அத வேறு டப்பால மாற்றிட்டு தான் அத நான் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆஃப் டே அப்படின்றதுனால லஞ்ச்லாம் கட்ட வேண்டியதில்ல. வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் குடுத்து விட சொல்லியிருக்காங்க. அவனுக்காக கொஞ்சம் ஆப்பிள் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவுமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே கூடையில எடுத்து தனியா வச்சுட்டேன். சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன். பாப்பாவ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டதுக்கப்புறமா தான் நான் இத வாஷ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக பாத்திரம் இருந்துச்சு. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த கேஸ் கட்டில எல்லாமே பால் பொங்கி ஊத்திடுச்சு. ஒரு மாரி கரை கரையாயிடுச்சு. ஒரு மாரி பிளாக் கலர்ல. ஸோ, அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கேஸ் கட்டெல்லாம் எடுத்துட்டு அது கீழ அந்த பால் ஊத்துனதெல்லாம் ஒரு துணிய வச்சு தொடச்சிட்டு, அப்புறமா தான் அந்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரத்த கொஞ்சம் கழுவி முடிச்சுட்டு, பாப்பாவுக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றதுனால அந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஷூ, ஒயிட் சாக்ஸ், ஒயிட் க்ளவுஸ் அந்த மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஷூ வந்து நான் நேத்து தான் வாஷ் பண்ணேன் அப்படின்றதுனால டெய்லியும் வாஷ் பண்ண மாட்டேன். ஒரு நாள் பாலிஷ் போட்டேன் அப்படின்னா, ஒரு நாள் வாஷ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஷூ ஒரு மாதிரி சீக்கிரமா போயிடும். ஸோ, அதனால பாலிஷ் போட்டு அது இது பண்ணிடுவேன். அதனால இன்றைக்கே போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, மார்னிங் கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். ஏன்னா போகிற டைம் போட்டோம் அப்படின்னா, காலைல ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டா ஆயிடுது. அதனால நான் ஈவினிங்கே போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமே. இது மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு